Hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா Java 42 Classic இருக்கு. ஃப்ரெண்டும் தான் நம்மகிட்ட விட்டு போயிருக்கோம். சரி, நம்மளும் Java அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. Java பற்றி அதுவும் அவ்வளோக்கு தெரியாது. அதனால அப்படியே இது எப்படி இருக்கு, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு என்னன்னு அப்படியே ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் Java எடுத்தாச்சு. வாங்க அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். நாடா இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். பிடிச்சிக்கிடா அப்படியே ஒரு ஸ்பீடு ஓட்டி பார்த்துடலாம். ஏன்னா ரோடு இப்போ எம்டியாக இருக்குது. அதனால் வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஜாவா பொறுத்தவரைக்கும் ஸ்பீடு இதெல்லாம் இல்லை, ஒரு க்ரூஸுக்கு கரெக்டாக இருக்கும் ஜாவாலாம். வின்டர் பைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இது ஃப்ரெண்டோட வண்டி விட்டுட்டு போயிருக்கான். சரி இன்னைக்கு ஓட்டலாமே, இதே ஒரு வீடியோவே கவர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். ஏன்னா இன்னொரு வேலை இருந்துச்சு, அப்படியே போயிட்டு வரும்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ Java 42 Classic இங்கிலாந்து போட்டுருந்துச்சு. இது என்ன மாடல்னா அதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாடலு. இதில் டபுள் சைலன்சர் வருதுங்க. டபுள் சைலன்சர் மேபி இது டபுள் சிலிண்டர் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரில. இந்த பக்கமும் சைலன்சர் இருக்குது, இந்த பக்கமும் அதாவது ஜிடியில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது. இது நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். கரெக்டாக ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணிட்டு அவ்வளோக்கு வைப்ரேஷன் தெரில. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், வைப்ரேஷனே அவ்வளோக்கு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபியூல் கேஜ் எல்லாமே நம்ம எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் இப்படி இருக்கும். அதாவது 0, 10, 100, 1000ங்கிற மாதிரிங்க. 0, 10, 100 அப்படியே இப்படி ஏறும். இதில் அப்படியே ஆப்போசிட் 0, 20, 40, 30 இந்த மாதிரி இப்படி வருது. கீழே அப்படியே ஆப்போசிட்டாக அதே மாதிரி தான் ஃபியூல் கேஜையும் காட்டுது. மேலே ஓடவும் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் மீட்டரு இதெல்லாமே அதில் காட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபாக் லாம்ப்ஸ்லாம் வச்சுருக்கான். ஃபேமிலிக்கு பயங்கரமாக ஜாவா செட் ஆகும். அது இந்த மாடல் நல்லாவே இருக்கு. சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை, கரெக்டாக எப்படின்னாச்சுங்க ஒரு 4.5 ஃபீட் இருக்கிறவங்க கூட அழகாக ஓட்டலாம். 4.5 ஃபீட் இருந்தால் எல்லாருமே ஓட்டலாம், வண்டி ஓட்டலாம். இதில் வேற பாருங்க எக்ஸ்ட்ரா ஆரம் வேற வச்சிருக்கான். இது என்ன சொல்லுவாங்க, சங்காரனா என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா லவுடாக இருக்கு அப்படி அடிக்கும் போது. அப்படியே இப்போ அங்கே எடுத்தேன் பார்த்தீங்களா, 80லேயே க்ரூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீலே தெரில, 80ல் போகிற மாதிரியே தெரில. அப்படியே கரெக்டாக அப்படியே அழகாக போயிட்டே இருக்கு வண்டி பாட்டுக்கு. வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. மெயினாக சொல்ல போனால் ஸ்மூத்தாக இருக்கு. இன்னொன்று பேக்கில் பிள்ளைன்னு உட்காந்துருக்கான். அவனை கேட்டதுக்கு என்ன சொன்னான்னா, உட்காந்து வரவே தெரில, நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கு அப்படின்னா. நல்லா இருக்கு. ஜாவா எதுக்கு லைக் பண்ணுறாங்களோ இல்லையோ, கம்ஃபர்ட்டுக்கும் அதாவது ஓல்டு மாடல் லைக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஜாவா ஸ்கிராம்லரு இதெல்லாம் ஓல்டு மாடலில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை ரீகன்சிடர் பண்ணி எடுத்து ஓட்டலாம். ஏன்னா அந்த இது கிடைக்கும். சப்போஸ் கிடைக்கல, பழைய மாடல்லாம் கிடைக்கவே கிடைக்கணும்னா இது அதுக்கோசரமே புதுசாக ஜாவாவில் எல்லாமே விட்டுருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் ஜாவாவை பற்றி நான் அவ்வளோக்கு எதுவும் பார்த்துருந்தேன்னா அந்நேரம் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சதை. இப்போ எனக்கு ஓட்டது எப்படி இருக்கு, கம்ஃபர்ட் எப்படி இருக்கு, பிரேக்கிங்கு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது டுவல் சேனல் ஏபிஎஸ் வருது இந்த மாடலில். இதில் கீ போடுறது எதுவுமே எல்லாம் இங்கே இருக்காது, எல்லாம் சைடில் இருக்கு. சைடில் போடுறது தனியாக இருக்கு, என்னென்ன கீ போடுறது தனியாக இருக்கு. இந்த மிரரில் வேற அவ்வளோக்கு தெரிய மாட்டேங்குது, சின்ன மிரராக இருக்கு. அதான் லுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசம் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு வண்டி எப்படின்னா ரொம்ப வைடாகவும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை, கரெக்டாக. நான் இப்போ 80னா 80லேயே இருக்கேன். நல்ல ஒரு ஃபீலாக இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. பேர் சொல்லிட்டே தான் போகலாம் போலவே இருக்கு. கொஞ்ச நேரம் ஓட்டுறேன் பாருங்க. இதே இப்போ எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு தெரியல, போடுவோம். ஏன்னா ஜாவா லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் ஓல்டு மாடல் அளவு எதுவுமே வராது. நான் எக்ஸப்ட் இதையும் தான் சொல்கிறேன். இந்த ஜாவாவும் ஓல்டு ஜாவாவும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கம்பேரிசனே பண்ண முடியாது. அது ஜாவா தான் பழைய மாடல், இதுவும் ஜாவா தான். நேமுக்கோசரம் ஆனால் ஜாவாங்களாம். வண்டி இருந்தாலும் ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஏன் அதை நல்லா இருக்கு, ஓட்டி இருக்கேடா பார்த்துருக்கேடான்னா, உண்மையை சொல்ல போனால் நான் வண்டி ஓட்டினதில்லை. ஜாவா ஓல்டு மாடல்லாம் ஓட்டினதில்லை. ஸ்கிராம்லர் ஓல்டு ஒன்று ஓட்டியிருக்கேன். அந்த ஃபீலிங் வச்சே சொல்கிறேன். ஓல்டு மாடல் சவுண்ட் ஆகட்டும்,
அதுக்கப்புறம் பிக்கப்பு எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ வந்து அந்த மாடல்லாம் வந்து நிறைய இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஜாவானா ஒரு பேருங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ஃபீல்டு எப்படி அந்த மாதிரி தான் ஜாவாவும் இருந்தது எல்லாம். அதுவும் ஜாவாவும் என்ஃபீல்டும் காம்படிட்டர் மாதிரி இருந்தது. அப்போ இப்போ வந்து ஜாவா வந்து கொஞ்சம் பேக்கில் வந்துருச்சு. ஆனால் நிறைய மாடல்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா பராக்லாம் இருக்கு பார்த்தீங்களா, செம்ம லுக்காக இருக்கும் வண்டி பார்க்க. இப்போ புதுசாக விட்டுருக்க ஜாவா பராக்லாம் வந்து சிங்கிள் சீட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பேக்கில் பிளேன் சீட்லாம் இருக்காது, ஒன்லி ரைடர் சீட் மட்டும்தான் இருக்கும். இந்த பார் அண்ட் மிரர்ஸ் இது எல்லாமே வந்து அந்த வண்டியில் எல்லாமே போட்டு வண்டி சைடு லுக்கில் வந்து பார்க்கும்போது வண்டி வேற மாதிரி இருக்கும். ஜாவாலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. நான் தான் எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த 2 மாடல் தான் தெரியும். வேற ஸ்கிரான் டைப்லாம் இருக்கு. ரெண்டும் ஓட்ட தான் இன்ட்ரெஸ்டாக போகும். ஜாவாவில் ப்ளஸ்ன்னு சொல்கிறதா என்னென்ன ப்ளஸ்ன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலிக்கு சூட் ஆகும். க்ரூஸ் பண்ணிட்டு எவ்வளோ தூரம்னாலும் போகலாம். அதாவது இப்போ ஃபேமிலி கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தான் நிறுத்துவீங்க, 70 to 80 கிலோமீட்டர்ஸ்க்கு. இப்போ பேக்கில் பிள்ளைனும் வந்து ஃப்ரெண்டு இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு போனோம்னா அசால்ட்டாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இதெல்லாம் அழகாக போகலாம். எங்கேயும் நிறுத்தாமல் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம அங்கே கஸ்தூரி பேக்கரி கிட்ட வண்டி எடுத்தோம், இப்போ ஆவின் கிட்டே வந்துட்டோம். ஆவின்னா சேலம் ஆவின் இல்லை, இங்கே நம்ம டீ ஸ்பாட் இருக்கு பார்த்தீங்களா ஆவின்னு, அங்கேயே வந்துட்டோம். இருந்தாலும் நமக்கு அந்த ஃபீலிங்கே தெரில. பேக் போன் பெயினோ எதுவுமே இல்லை. என்னடா நீ ஒரே நாளில் ஓட்டி இல்லை இது பண்ணிட்டேன்னு ஓட்டுறப்பே ஃபீல் தெரியுதுல்ல, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானா ஆலில் போட்டு விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் ஓட்டுவோம், கொஞ்சம் தூரம் இல்லை ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டே தான் இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம அங்கே போயிட்டு பைபாஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு மேலே மறக்காமல் யார் யாருக்கெல்லாம் ஜாவா பைக் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுப்போங்க. ஏன்னா எனக்கு ஜாவா ஓட்டுறதுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லாங்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். நான் வந்து இது லாங்லாம் அதுக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா ஃப்ரெண்டோட வண்டி. இப்போ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் வந்து எடுத்துப்போன்னு நினைக்கிறேன் வண்டியை. பார்க்கலாம் ஈவினிங் வந்து எடுத்துக்கிறேன்னா இல்லை எப்போ எடுக்கிறான்னு தெரில. நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம வண்டி மாதிரி எப்பயுமே பார்த்துக்கணும். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். See you at the next video guys. Tata, bye bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.